வணக்கம். நவராத்திரி 5வது நாள் பிரசாதம் பண்ண போகிறோம். நம்ம முதல் டிஷ் வந்து பால் கொழுக்கட்டை. ரொம்ப ஒரு வித்தியாசமான டிஷ் இது. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போது. ஸோ லேசாக வந்து இந்த அரிசி மாவு வந்துட்டு ஊற வச்சு காய வச்சு பவுட்ரு பண்ண அரிசி மாவு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம லேசாக வந்துட்டு இதை லேசாக சூடு பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ முக்கியமான விஷயம், இந்த இடியாப்பம், கொழுக்கட்டை, நீர் உருண்டை இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஊற வச்சு பச்சரிசியை வந்து ஊற வச்சு வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வில் கம் அவுட் வெல். இல்லைன்னா சரியாக வராது உங்களுக்கு அது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா அதெல்லாம் பண்ண அப்புறமா லேசாக சூடு பண்ணுறோம். கலர் மாறக்கூடாது. ஸோ லேசாக சூடு பண்ணுறோம். ஒரு மாதிரி லேசாக சூடாகிடுச்சு. ஸோ இதை சைடில் நான் வச்சிடறேன். நான் தண்ணி சூடு பண்ணுறோம். நம்ம கொழுக்கட்டை ஃபஸ்ட்டு பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் பால் கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணுறோம். சுடு தண்ணி. ஸோ இந்த சூடு பண்ண மாவில் லேசாக கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு சால்ட் போடுறேன். ஸோ ஜென்ரலாக எல்லா ஸ்வீட் பண்ணும்போது நிறைய சில ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு பாயசம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் சால்ட் போடுவாங்க டு என்ஹான்ஸ் த டேஸ்ட். உங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் நல்ல அந்த சுவையை நல்லா இன்னும் எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போடுவாங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீரை ரெடி பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு டெக்ஸ்சர் ஒரு கொழுக்கட்டை டெக்ஸ்சர் நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த பாயிலிங் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியை நம்ம வந்துட்டு லேசாக இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா டைட்டாக, நல்லா மாவு வந்து திக்காக நல்லா டைட்டாக இருக்கணும். நல்லா சாஃப்டாக நல்லா பாருங்கள், கட்டியாக இல்லாமல் நல்லா கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவு ரெடியாக இருக்குது, ஆறி இருக்குது. பாருங்கள், டைட்டாக நல்லா சாஃப்டாக நல்ல ஒரு பார்க்குறதுக்கே நல்லா ஸ்னோ மாதிரி இருக்குது. பாருங்கள் அது. ஓகே, இதை வந்துட்டு நம்ம லேசாக கையில் வந்துட்டு ஆயில் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக எடுத்து ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஸோ பசும்பால் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம மென்ஷன் பண்ண அளவுக்கு நம்ம பசும்பால் ஊற்றுறோம். பசும்பால் நல்லா கொஞ்சம் ஒரு பாயில் வந்த உடனே, ஸோ இது பாயில் ஆன உடனே நம்ம வந்து we are adding the coconut milk. இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம நல்லா திக்கான தேங்காய் பால் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். நம்ம இது கூட வந்துட்டு சுகர் ஆட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? இதில் ஏலக்காய் பவுடர் நம்ம போடுறோம். இந்த பால் கொழுக்கட்டையில் கொஞ்சோண்டு ஜாதிக்காவும் சேர்த்துக்கலாம் நம்ம இதில். ஸோ நல்லா பால் நல்லா சுண்ட நல்லா திக்கான ஒன்று கொதிக்குது இல்லைங்களா? இந்த பாயில் ஆகும்போது
லேசாக சிம்மரிங் பாருங்கள், திக்காக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், நல்லா கோட்டிங் வருது பாருங்கள். திக்னஸ் வந்தப்புறம் ஜாதிக்காய் பவுடர் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இந்த சிம்மரிங் பாயிலிங் ஆகும்போது இந்த இந்த நம்ம பண்ணி வச்சிருக்க அந்த கொழுக்கட்டை இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த சூடில் நம்ம இதை போட்டு குக் பண்ணணும். சரிங்களா? அதோ ஸோ இந்த மாதிரி லேசாக சிம்மர் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 to 6 minutes நம்ம கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த பால் கொழுக்கட்டை நம்ம குக் ஆகிடுச்சு, ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லா. ஸோ இந்த பால் கொழுக்கட்டை பாருங்கள், இது குக் ஆன உடனே இந்த 6 to 7 minutes குக் ஆன உடனே இது மிதக்குது பாருங்கள். ஸோ இப்போ மிதக்கும் போது இது வந்து இது ரெடின்னு அர்த்தம். ஸோ பால் கொழுக்கட்டை ரெடி உங்களுக்கு. 5வது நாள் பிரசாதம் பால் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. அடுத்த டிஷ்ஷு என்னன்னு நம்ம பார்க்கலாம்.